ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த செஞ்சிக்கோட்டையோடைய தொடர்ச்சியான கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் மன்னர்களான சேர, சோழ, பாண்டியர்கள் கலைநயத்துடன் உருவாக்கிய நூற்றுக்கணக்கான கோவில்களை நாம் இன்றும் பார்த்து வியக்கிறோம். ஆனால் அந்த மன்னர்கள் கட்டிய கோட்டைகளோ வாழ்ந்த அரண்மனைகளோ ஒன்று கூட இப்போது இல்லை. தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சி சொல்லும் சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது செஞ்சிக்கோட்டை. சுமார் 830 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சமிருக்கும் ஒரே தமிழ் மன்னர்களின் கோட்டையாகும். தர்பார் மண்டபம், அந்தப்புரம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோவில்கள், தானிய களஞ்சியங்கள், ஆலயங்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி என ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்கும் ஒரே கோட்டை செஞ்சிக்கோட்டைதான். சோழ மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சி எழுச்சி பெற்றது. புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் இன்று ஒரு சிறு நகரமாக இருக்கும் செஞ்சி ஒரு காலத்தில் ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து தஞ்சை வரை பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகராக இருந்தது. செழிப்பும் செல்வமும் நிறைந்த நகராக செஞ்சி திகழ்ந்தது. செஞ்சிக்கு வந்திருந்த போர்ச்சுகீசிய மதபோதகரான பிமெண்டா தான் இந்தியாவில் பார்த்த நகரங்களில் செஞ்சி மிக சிறப்பானது, போர்ச்சுகல் நாட்டில் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட இது பெரியது என வியந்து எழுதினார். அப்போது தென்னிந்தியாவில் மிக வசதியான தேசமாக செஞ்சி கருதப்பட்டது. அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே பெருமையாக கருதினர். அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகரமாக செஞ்சி இருந்தது. 60 அடி அகல கோட்டை சுவர், அதற்கு வெளியில் 80 அடி அகலத்தில் அகழி, அதை தாண்டி மலையும் காடுகளும் என இயற்கை அரண்கள் சூழ்ந்த செஞ்சிக்கோட்டை இந்தியாவின் மிக பாதுகாப்பான கோட்டையாக இருந்தது. இதனாலேயே இதை கிழக்கு உலகத்தின் ட்ராய் கோட்டை என ஐரோப்பியர்கள் புகழ்ந்தனர். பல ஆண்டுகள் எதிரி படைகள் முற்றுகையிட்டாலும் வீழாத கோட்டையாக இது இருந்தது. இவற்றில் உயரமான மலை ராஜகிரி, ஒரு உரலில் குழவியை வைத்தது மாதிரி செங்குத்தான மலைப்பகுதி இதன் உச்சியில் உள்ளது. 800 அடி உயரமுள்ள மலை இது. 1012 படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும். இதன் உச்சியை நெருங்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு மலை பிளவு உண்டு. இதன் மீது இப்போது மரப்பாலம் அமைத்திருக்கிறார்கள். முன்பு இங்கிருந்து தற்காலிக பாலத்தை போர்க்காலங்களில் அகற்றிவிட்டால் எதிரிகள் நெருங்கவே முடியாது. அரசவை உள்ளிட்ட மன்னரின் நிர்வாகப் பணிகள் நடைபெறும் இடம் இது. இரண்டாவது மலை கிருஷ்ணகிரி. சுமார் 300 விருந்தினர்களை மன்னர் சந்திக்கும் அழகிய தர்பார் மண்டபம் அதன் உச்சியில் உள்ளது. காற்று உள்ளே வந்து தாலாட்ட வசதியாக திறந்த சாளரங்களுக்கு மத்தியில் மன்னர் அமர இருக்கை, சுற்றிலும் விருந்தினர் இருக்கைகள் உள்ளன. இந்த 2 மலைகளிலும் கோவில்கள், தானிய களஞ்சியம் என எல்லாமே உள்ளன. மற்ற 2 மலைகளில் காவல் அரண்கள் தவிர முக்கியமாக எதுவும் இல்லை. பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் மைய பகுதிக்கு சென்றால் கல்யாண மகால் நம்மை வரவேற்கும். மையத்தில் ஒரு மேடை, நீச்சல் குளம், தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள், சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகள் இருக்கிறது. இதன் ஒரு பகுதியில் 8 அடுக்குகள் கொண்ட கோபுரமும் உள்ளது. மேலும் கீழும் செல்ல குறுகிய செங்குத்தான படிகள், ஒவ்வொரு அடுக்கிலும் நடுவில் ஒரு அறை. இதன் உச்சி வரை தண்ணீர் செல்ல அந்த காலத்திலேயே சுடுமண் குழாய் பதித்திருந்தது. தொழில்நுட்பம் வியக்க வைக்கும். இதற்கு இணையாக சொல்ல ஒரு கட்டிடமும் இங்கு இல்லை. இதன் எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் தரைமட்டமாக காணப்படுகின்றன. அருகிலேயே குதிரை லாயம், யானை மண்டபம் போன்றவை உள்ளன. யானைகளை குளிப்பாட்ட யானை குளம் இருக்கிறது. வீரர்கள் பயிற்சி எடுக்க உடற்பயிற்சி கூடம், பக்கத்திலேயே வெடிமருந்து கிடங்கு போன்றவை உள்ளன. கோட்டையின் இன்னொரு பகுதியில் பாதாள சிறைச்சாலை உள்ளது. சற்று தள்ளி
அரண்மனையும் கொலு மண்டபமும் இருந்த இடத்தின் அடிப்பகுதி மட்டும் காண கிடைக்கிறது. மன்னரும் மகாராணியும் வசித்த இடம் இதுதான் என்கிறார்கள். இதன் மையத்தில் ஒரு பிரம்மாண்ட கல் மேடையும் மன்னர் சாய்ந்து உட்கார கல் உருளையும் உள்ளது. தினசரி மன்னர் பலரையும் சந்திக்கும் இடமாக இதுதான் இருந்திருக்க வேண்டும் எனலாம். பக்கத்திலேயே கல்லால் அமைத்த சுழல் படிக்கட்டுகளுடன் ஒரு கட்டடம் உள்ளது. அதன் மேலே இருந்த கட்டிடங்களும் சிதைந்து விட்டன. செஞ்சியில் முதலில் கோட்டை கட்டி ஆண்டவர்கள் கோன் வம்ச அரசர்கள். அந்த கோன் வம்ச அரசர்கள் ஒரு பெரும் புதையல் கிடைத்து இவர் தனக்காக ஒரு படை சேர்த்து கோட்டை கட்டியதாக சொல்கிறார்கள். அவர் தலைமுறையினர் படிப்படியாக கோட்டையை மேம்படுத்தினர். அதன்பின் விஜயநகர பேரரசு செஞ்சியை வெற்றி கொண்டது. 200 ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இங்கிருக்கும் கோவில்கள், கல்யாண மஹால், கோட்டை மதில், அரண் மற்றும் கொத்தளங்கள் என பலவற்றையும் கட்டினர். பிறகு பீஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் சரணடைந்தார். பீஜப்பூர் படை செஞ்சி நகரையே சூறையாடியது. அவர்களிடமிருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார். உள்ளே இருந்து சிலர் உதவி செய்ததால் தான் அவரால் கோட்டையை கைப்பற்ற முடிந்தது என்கிறார்கள். மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை என சொன்ன சிவாஜி கோட்டையை இன்னும் பாதுகாப்பாக மாற்றினார். சிவாஜியின் மரணத்திற்கு பிறகு வட இந்தியாவில் தோல்வியுற்ற அவரது மகன் ராஜாராம் அதன்பின் அடைக்கலம் புகுந்தது செஞ்சியில்தான். அதனால் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் கவனம் இந்த கோட்டை மீது விழுந்தது. கோட்டையும் அவர்களிடம் விழுந்தது. செஞ்சி என்றதும் எல்லோருக்கும் நினைவில் வரும் பெயர் ராஜா தேசிங்கு. செஞ்சியை அவர் ஆண்டது வெறும் 10 மாதங்கள் மட்டுமே. முகலாயர்களின் ஆளுநராக செஞ்சியை நிர்வாகம் செய்தவர் சொரூப் சிங். அவரது மகன் தேஜ் சிங், அவரையே தேசிங்கு என்றனர் மக்கள். தந்தை மறைந்ததும் ராஜா தேசிங்கு 22 வயதில் ஆட்சிக்கு வந்தான். இந்த ஆட்சி மாற்றத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்கவில்லை. சமாதானத்துக்கும் தேசிங்கு வரவில்லை. அதனால் ஆற்காட்டு நவாப் படையெடுத்து வந்தார். 30,000 படை வீரர்களுடன் வந்த நவாப்பை வெறும் 350 குதிரை படையினர் 500 வீரர்களோடு எதிர்கொண்ட தேசிங்கு சில மணி நேரங்களில் வீழ்ந்தான். பிரிட்டிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிகழ்ந்த அதிகார போட்டியில் அதிகம் அவதிப்பட்டது செஞ்சிக்கோட்டை. 1750ஆம் ஆண்டு புசி என்பவர் தலைமையிலான பிரெஞ்சு படை செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றியது. வெறும் 24 மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றியதை இந்தியாவில் பெற்ற முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் எழுதுகிறார்கள். கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் கூண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார்கள் அவர்கள். கடைசியாக பிரிட்டிஷ்காரர்களின் கையில் விழுந்தது செஞ்சிதான். அந்த நாளோடு பிரிட்டிஷ்காரர்களின் பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது. 150 ஆண்டுகள் போர்களும் சூறையாடல்களுமாக நாள்கள் நகர்ந்ததால் செஞ்சி மூச்சு திணறி போனது. மக்கள் பயத்தோடு வெளியேறியதால் நகரம் கலை இழந்தது. ஒரு சிறிய கிராமமாக செஞ்சி சுருங்கி போனது. கோட்டையை ஒட்டிய காட்டுப்பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறினர். தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த காரோ என்பவர் கோட்டையால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, இதை அழித்துவிட வேண்டும் என 1803ஆம் ஆண்டு அனுமதி கேட்டார். நல்ல வேளையாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அதை நிராகரித்தார்கள். அதனால் கோட்டை தப்பியது. தமிழ்நாட்டின் மலைகளின் உச்சியில் அமைந்திருக்கும் அற்புதமான செஞ்சிக்கோட்டை கல்லில் பின்னப்பட்ட பழங்கால பிரம்மாண்டம் மற்றும் கட்டடக்கலை பிரகாசத்தின் வரலாற்று நினைவு சின்னமாகும். வீரம் மற்றும் தீரத்தின் கோட்டையாகும். விவேகம் மற்றும் கட்டடக்கலை சிறந்து விளங்கும் ஒரு உலகத்தின் பார்வையாகவும் விளங்குகிறது. கடந்த காலத்திற்கு ஒரு பயணம் நீங்களும் மேற்கொள்ளலாம். இந்த கட்டிடங்களை அலங்கரிக்கும் நுணுக்கமான சிற்பங்களும் கல்வெட்டுகளும் அக்கால மக்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை திறமைக்கு சான்றாகும். சிற்பங்கள் இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களை சித்தரிக்கிறது. அவர்களின் வடிவங்கள் மற்றும் முகங்கள் காலப்போக்கில் உறைந்துள்ளன. இது இந்த இடத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. கோட்டையின் அடியில் ஓடும் நிலத்தடி சுரங்கங்கள் மற்றும் இரகசிய பாதைகள் கட்டட அமைப்பின் கண்கவர் அம்சங்களாகும். இதுவே கோட்டையை கட்டியவர்களின் புத்திசாலித்தனத்திற்கு சான்றாகும். அவை இருண்டவை மற்றும் மர்மமானவை. அரண்மனைகளின் அழகை கண்டு ரசிக்க மணிக்கணக்கில் செலவிடலாம். வரலாற்று ஆர்வலர்கள்
பயணிகள் மற்றும் கடந்த காலத்தின் மகத்துவத்தை அனுபவிக்க விரும்புவோருக்கு இது ஒரு புனித யாத்திரை ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த செஞ்சிக்கோட்டை பற்றிய தகவல்கள் எல்லாமே சொன்னேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த டூரிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு சொல்கிறேன். இந்த இடத்துக்கு நான் போகும்போது பார்த்திங்கன்னா, மேலே போயிட்டேன். கீழே இருக்கும்போது நிறைய குரங்குங்க இருந்துச்சு. இந்த குரங்குக்கு வந்து உணவு அளிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது வெளி உணவு யார் வெளியிலேருந்து வந்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதான். அது வந்து உழைத்து சாப்பிடணுமா. குரங்கு வந்து எப்படி உழைத்து தான் சாப்பிடணுமா. அது தன்னோட உணவை போய் தேடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து உள்ளார சுற்றி பார்க்கலான்னு போகும்போது குரங்குகள்லாம் எல்லாருமே வந்த உடனே எனக்கு வந்து மனசு கேட்காம என்ன பண்ணேன், அங்கே ஒரு கடை இருந்துச்சு, அங்கேருந்து எல்லா பொருளும் வாங்கி சாப்பிட அவங்களுக்கு கொடுத்துட்டேன். கீழவே இதெல்லாமே முடிச்சிட்டேன். அவங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்து எல்லாரும் பிரித்து அழகாக உட்காந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா எனக்கு அது பிரிக்க கூட டைம் விடலை. அவங்க அவ்வளோ பசியில் இருக்கிறாங்க. யாருக்குமே அங்கே உணவே கிடையாது. சரிங்களா, ரொம்ப வறுமையில் ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சில நாய்களுமே இருந்தது. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. சரின்ட்டு திரும்ப நாங்கள் மேலே ஏறி வரும்போது யாருமே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல. நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் எதுவுமே கொண்டு போகல. ஒரே ஒரு ஹேண்ட் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். அதுவுமே சின்ன பர்ஸ் பேக் மாதிரி தான் இருக்கும். அதுதான் கொண்டு போயிருந்தேன். மேலே பார்த்திங்கன்னா மேலே போயிட்டேன். அது முக்கால்வாசி தூரம் போயிட்டோம். அதாவது பாதி தூரம்னு வச்சுக்கோங்க, முக்கால்வாசியில் பாதி தூரம் போயிட்டோம். இங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் அந்த பாலத்தில் போய் அந்த பக்கம் போக முடியாது தாண்டின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்தது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ட்ராப் ஆகிடலாம் அப்படின்ற முடிவில் போனோம். போயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அம்மன் கோவில், அதுக்கப்புறம் சிவன் கோயில். சரிங்களா, அப்போ அந்த சிவன் கோயில்கிட்ட போகிறச்ச என்னாச்சு, ஒரு 4-5 குரங்குங்க வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தது. மேலே நான் சொல்கிறது, கீழே இருக்கிற குரங்கெல்லாம் முடிச்சிட்டோம். எங்களுக்கு தெரியாது மேலே இந்த மாதிரி குரங்கெல்லாம் இருக்கும்னு யாருமே சொல்லவும் இல்லை. நாங்கள் டிக்கெட் வாங்குகிற கவுண்டரில் கூட எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல. சரிங்களா, மேலே போயிட்டோம். இப்போ அந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு, திடீர்னு வந்துட்டு நான் கொஞ்சம் பயந்ததான். அப்போ திடீர்னு வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கை வந்து பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்கிட்டேருந்து. அப்புறம் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அவுத்து கீழே போட்டுட்டேன். அதில் கொஞ்சம் ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் வச்சுருந்தேன். காசு அந்த அளவுக்கு வைக்கலை. நான் கீழே கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். அதனால எதுவுமே அதெல்லாம் கொண்டு போகல. இப்படி இவங்க பசியோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் நான் ஏதாவது உணவு கொண்டு போயிருப்பேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. எடுத்துகிட்டு போய் ஒரு குளம் மாதிரி இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே, அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வாட்ச்மேன் ஓடி வந்தார். ஓடி வந்து அவர் கொஞ்சம் ரெஸ்க்யூ பண்ணார். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார். அவர் தான் வந்து என்ன பண்ணார், ஒரு கொம்பு வச்சுருக்கார். அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்கக்கிட்ட சும்மாவே அப்படி காமிச்சு மிரட்டுற மாதிரி காமிச்சார். அதுக்கப்புறம் அந்த பேக்கையே கிழிச்சிட்டாங்க. கிழிச்சு கீழே அந்த ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சாவியுமே வச்சுருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் பேக் அங்கேயே தூக்கி போட்டேன், அது கிழிஞ்சிருச்சுன்ட்டு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. கூடிய மட்டும் வந்துங்க சாப்பாடே இல்லாமல் அங்கே வந்து பல ஜீவன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. குரங்குக்கு நம்மளும் உணவு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற மரத்தில் இருக்கிற பழம், செடி, கொடியில் இருக்கிற காய்கறி, மற்றபடி கீரைங்க எது இருந்தாலுமே நம்ம பறித்து சாப்பிட்றோம். அப்புறம் அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், எப்படி அவங்களாம் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. கூடிய மட்டும் வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு உழைக்கிறதுக்கான சக்தி இருக்குது, நம்ம ஏர்ன் பண்ணலாம், சம்பாதிக்கிறதுக்கான திறமை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு முடிந்தவரை உதவி செய்யுங்க. நம்ம இருக்க போகிற காலம் கொஞ்ச காலம், எப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இவங்களெல்லாம் இந்த மாதிரி சூழலில் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் அங்கே போகும்போது எந்த பேகெல்லாம் கொண்டு போகாதீங்க. மேலே உங்களுக்கு கார் இருக்கோ இல்லை ஏதாவது வண்டி இருந்தால் அங்கேயே சேஃபாக வச்சுட்டு போங்க. இல்லை அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே கூட கொடுத்துட்டு போங்க. அவங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயும் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நல்ல வேலை கடிக்கலை எந்த குரங்குமே. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. போனால் ஏதாவது உணவு வாங்கி வீட்டில் இருந்து சமைச்சோ இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு போய் கீழே இருக்க குரங்குங்களுக்காவது, அங்கே இருக்கிற நாய்க்குட்டிங்க அதுங்களுக்காவது கொடுங்க. கவர்மெண்ட் இதெல்லாம் முன்னெடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு யார் சாப்பாடு போட முடியும்? எங்கெங்கேயோ கோயிலெல்லாம் போடுறாங்க. இங்கேயுமே கொஞ்சம் சாப்பாடு போட்டால் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு உணவுன்னு எதுவுமே இல்லை. செடி கொடியாவது வைக்கணும், அதுவுமே இல்லை. பாசை இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியில்
க்ரீன் கலரில் பாசை வரும்ல, அந்த தண்ணியில் படுற பாசை எடுத்து சாப்பிட்டுட்டு வாயில் எல்லாம் ஈசிட்டு இருக்கு. பாவமாக இருக்குது பார்த்தா. என்னது இது வாயெல்லாம் பச்சை பச்சையாக இருக்குன்னு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறாங்க, அது ஃபுல்லாக வந்துட்டு அந்த பாசையை சாப்பிட்ருக்கு பசியில் அப்படின்ட்டு. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஹைட்டு வேறு, ஏறிட்டோம். அப்புறம் கீழே இறங்கி வந்து திரும்பி ஏறி போகவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் வேறு. நெட்டாக இருக்குது அந்த கல் பாதை எல்லாமே. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இடம்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு மைனஸ் தான், பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. போனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் பார்க்க முடியும். காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.